ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம தூதுவளை புலாவ் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாருங்க, நம்ம 1 கப் அளவு தூதுவளை எடுத்துருக்கோங்க. நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துருக்கோம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கோங்க. 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் நெய் கூட வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாங்க. ஃபர்ஸ்டே நம்ம தூதுவளை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் நம்ம பாசுமதி அரிசி எடுத்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜார் அலம்பி நம்ம தண்ணீர் சேர்த்து எடுத்துருக்கோங்க. அதை 1 டம்ளர் தண்ணீர் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இது கூட இன்னொரு டம்ளர் தண்ணீர் சேர்த்துருக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணீர் சேர்த்துருக்கோம். 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோங்க, அதுக்கு 2/2 டம்ளர் தண்ணீர் சேர்த்துருக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதோட தண்ணீரை நல்லா வடிச்சிட்டு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சுருவோங்க. 2 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க, சாப்பாடு நமக்கு எவ்வளோ சூப்பராக நல்லா உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்க. ரொம்ப ஹெல்தியான புலாவுங்க. இருமல் சளி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது போல் செய்து கொடுக்குறப்ப குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்ருவாங்க.
நல்ல உதிரி உதிரியாக ரொம்ப அருமையாக சாதம் வந்திருக்குங்க. புலாவ், தூதுவளை புலாவ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.